खलीफा के हम हैं खलीफा हमारा, वो दिल है हमारा आका हमारा, हमारा हमारा खलीफा हमारा, वो दिल है हमारा आका हमारा, वो दिल है हमारा आका हमारा। அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் வீக் வித் உசூர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 2 முலாக்காத்துகளிலிருந்து சிறப்பம்சங்களை வழங்குவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஒன்று மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்கள், மற்றொன்று கனடாவின் செயற்குழு உறுப்பினர்கள். ஹசரத் கலிஃபத்துல் மஸீஹ் ஐதுல்லா தஆலா பின் நஸ்ருல் அஸீஸ் அவர்கள் சனிக்கிழமை பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுடன் அன்புடன் சந்தித்த முலாக்கத்துடன் தொடங்குகின்றோம். கடந்த சனிக்கிழமை இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மருத்துவ மற்றும் மருத்துவ நிபுணர்கள் ஹசரத் கலிஃபத்துல் மஸீஹ் ஐதுல்லா தஆலா பின் நஸ்ருல் அஸீஸ் அவர்களை சந்திக்கும் நல்வாய்ப்பை பெற்றனர். கலந்து கொண்ட அனைவரும் தங்களை எங்கிருந்து வந்தோம் என்பதையும் அறிமுகப்படுத்தி கொண்டனர். ஐசியு தொடர்பாக எனக்கு ஒரு கேள்வி உள்ளது. வாழ்க்கையின் இறுதி சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது என்கவுண்டர் செய்கின்றோம். இது சம்பந்தமாக மருத்துவ தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு முன்னேறியுள்ளது என்றால், எங்களிடம் இது போன்ற இயந்திரங்கள் உள்ளன. இதன் மூலம் ஒருவர் விரும்பும் வரை ஒரு நோயாளி உயிருடன் வைத்திருக்க முடியும். இந்த நிகழ்வுகளை நாங்கள் பல்வேறு குடும்பங்களுடன் தொடர்பு கொள்கின்றோம். அத்தகைய சூழலை நாங்கள் எவ்வாறு கையாளலாம் என்பதற்கான சில வழிகாட்டுதல்களை எங்களுக்கு வழங்க முடியுமா? கருணை கொலையின் பாதையில் சென்று நோயாளியின் உயிருக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அடிக்கடி சில நோயாளி குறித்து அறிவுறுத்துகிறார்கள். ஆனால் அத்தகைய நோயாளியின் குடும்ப உறுப்பினர்கள் அதிக உணர்ச்சி வசப்பட்டு நோயாளியை முடிந்தவரை உயிருடன் வைத்திருக்க சொல்வார்கள். இதைத்தான் நான் பொதுவாக மக்களுக்கும் எழுதுகிறேன். மூளை செயல்பட்டால் ஒருவரால் 50 முதல் 60% வரை சுவாசிக்க முடிந்தால் அத்தகைய நோயாளி ஒரு இயந்திரம் அல்லது வெண்டிலேட்டர் அல்லது அது போன்ற பல்வேறு ஏதாவது ஒன்றில் வைத்து முடிந்தவரை அவர்களை வாழ வைப்பது நல்லது. ஆனால் நோயாளியின் உடல்நிலை முழுவதுமாக முடிந்தது, அத்தகைய நோயாளியை நீங்கள் அதிலிருந்து அகற்றலாம். உண்மையில் அத்தகைய நோயாளியை நீங்கள் ஒரு சில நாட்களுக்கு கண்காணிக்கலாம். முற்றிலும் மூளை இறந்துவிட்டதா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும். அவர் அல்லது அவள் முழுமையாக இருந்துவிட்டால் அத்தகைய நோயாளி உயிருடன் வைத்திருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஒருவரின் ஆயுளை நீட்டிப்பது நோக்கமல்ல, ஆனால் வாழ்க்கை தரத்தை மனதில் கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் நோயாளி உறவினர்களிடம் ஆலோசனை செய்து பின்னர் அவர்களை இயந்திரத்திலிருந்து அகற்றலாம். வேறு என்ன செய்ய முடியும்? நீங்கள் இந்த விஷயத்தில் அல்லாஹ்விடம் விட்டு விடுங்கள். இதுதான் நான் பொதுவாக சொல்வதாகும். ஒவ்வொருவருக்கும் அவரவர் உணர்ச்சிகள் உள்ளன மற்றும் ஒரு குறிப்பிட்ட நோயாளியை பராமரிக்கும் மருத்துவர் சிறந்த தீர்ப்பை வழங்க முடியும். உங்கள் நிபுணத்துவத்தின் அடிப்படையில் உங்கள் தொழில்முறை மருத்துவ ஆலோசனையை அவர்களுக்கு வழங்கும். உசூர், எனது கேள்வி என்னவென்றால், அகமதி இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளின் அடுத்த தலைமுறையை மருத்துவத்துறையில் தொடர மேலும் பயிற்சி, வழிகாட்டுதல் மற்றும் ஊக்குவிப்பதில் குழு மற்றும் தனிப்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் மருத்துவர்களாக நாம் எப்படி இருக்க முடியும்? நுஸ்ரத் ஜஹான் திட்டம் இந்த பணிகளை செய்கிறது. பல்வேறு கருத்தரங்குகள் நடத்தி மருத்துவர்களையும் மாணவர்களையும் கருத்தரங்கத்திற்கு அழைத்து அவர்களை ஊக்கப்படுத்துவது உங்கள் மருத்துவ சங்கத்தின் பணியாகும். ஜமாத்தில் உள்ள தாலீம் துறையும் இது தொடர்பாக மற்றவருக்கு ஆலோசனை வழங்கவும் வழிகாட்டவும் உதவ வேண்டும். உதவக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் சங்கங்கள் உள்ளன. மேலும் நீங்கள் இந்த திசையில் மேல்நிலை பள்ளி மாணவர்களையும் வழிநடத்தலாம். இது ஒரு நல்ல வேலை என்று அவர்களுக்கு விளக்கவும். மேலும் அவர்கள் ஆர்வத்தை வளர்த்து கொள்ளலாம். இல்லையெனில் நீங்கள் வேறு என்ன செய்ய முடியும்? ஒரு மாணவர் கல்லூரிக்கு சென்றவுடன் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர் அல்லது தனது தொழிலை தேர்ந்தெடுத்த மாணவர் அல்லது சட்டம், பொறியியல் அல்லது கணினி அறிவியல் படித்த மாணவர். இந்த நாட்களில் கணினி அறிவியல் பிரபலமடைந்து வருகிறது. ஏஐ மனிதர்களை மனதை இழக்கச் செய்துள்ளது. எனவே மாணவர்கள் அந்த வயதை அடையும் முன் அவர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும். இதற்கு உங்கள் ஜமாத்தின் கல்வி செயலர் இளைஞர்களுக்கு ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் மற்றும் தொடர்புடைய கூட்டங்கள் மற்றும் கருத்தரங்கங்களை நடத்துவதற்கு மருத்துவ சங்கத்துடன் ஒத்துழைக்க வேண்டும். உங்கள் வேலை மற்றும் நிகழ்ச்சிகளை நடத்துங்கள். இது நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று. இதை பற்றி நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றேன். மற்றவர்களுக்கு திறம்பட வழிகாட்டக்கூடிய போதுமான நபர்களும் உங்களிடம் இருக்க வேண்டும். மருத்துவ முடிவுகள் மற்றும் மொழிபெயர்ப்பு ஆராய்ச்சி பற்றிய எனது ஆராய்ச்சியில் நாங்கள் பன்றியின் பரிசோதனை செய்கின்றோம். இது சம்பந்தமாக எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. இதயம் மூளை இரண்டிற்கும் இடையேயான தொடர்பிலும் எனக்கு ஆர்வம் உண்டு.
ஒரு மனிதனின் எண்ணங்கள் இதயத்தில் இருந்து வருகின்றன என்று திருக்குர்ஆனில் பலமுறை குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தில் ஹுசூர் அவர்களின் வழிகாட்டுதல் என்ன? ஆன்மீக அனுபவம் உள்ளவர்கள் கூறுகிறார்கள், முதலில் இதயத்திற்குள் உணரப்படுகிறது, பின்னர் அந்த விஷயம் மூளை அடைகிறது, அது ஒரு உடல் முழுவதும் பயணிக்கிறது. ஒரு எண்ணம் முதலில் ஒருவரது மனதில் வந்த பின்னர் அது இதயத்திற்கு செல்கிறது. இதயத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வாதத்தை முன்வைத்துள்ளார்கள். இதயம் உடலுக்கு இரத்தத்தை வழங்குகிறது, இது மூளை மற்றும் உடலின் மற்ற பகுதிகளுக்கு இரத்தத்தை செலுத்துகிறது. உடலுக்கு செய்திகளை அனுப்புவதில் இரத்தமும் ஒரு பங்கு வகிக்கிறது. எனவே ஒரு எண்ணம் அல்லது செய்தி இதயத்திலிருந்து மூளைக்கும் பின்னர் உடலின் மற்ற பகுதிகளுக்கும் பயணிக்கிறது என்று கூறலாம். இரத்த ஓட்டம் என்ன பங்கு வகிக்கிறது என்பதை அறிய இந்த அம்சத்திலிருந்தும் நீங்கள் ஆராய்ச்சி செய்யலாம். எனவே உடலுக்கு ஒரு செய்தியை அனுப்புவதில் இரத்த ஓட்டம் எந்த அளவிற்கு பங்கு வகிக்கிறது, நீங்கள் இதை பற்றி ஆராய்ச்சி செய்து பின்னர் அதை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். ஆன்மீகத்தின் அனுபவம் வார்த்தைகளால் விளக்க முடியாதது என்று இப்போது சொல்லப்படுகிறது. ஆனால் மூளைக்கு செய்தி அனுப்பும் இதயத்திற்குள் ஏதோ ஒன்று உணரப்படுவது போல் உணர்கிறது. அது உடலுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறது. அதன் பிறகு அந்த நபர் தான் உணர்ந்ததை விளக்குகிறார். உண்மையாக ஆன்மீகத்தில் மூழ்கியவர்கள் இதை புரிந்து கொள்ள முடியும். இதை பற்றி அறிய 2 வழிகள் உள்ளன. ஒன்று ஆராய்ச்சி செய்வது, இரண்டாவது ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குவது. எனது கேள்வி என்னவென்றால், நேற்று வெள்ளிக்கிழமை குத்துபாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது இருந்த அம்பை அகற்றிவிட்டு அதன் பிறகு தம் உமிழ்நீரை காயத்தின் மீது வைத்து அற்புதமான முறையில் காயம் ஆறிய ஒரு சம்பவத்தை பற்றியது. நம்பிக்கை இல்லாதவர்கள் மற்றும் நாத்திகர்களுடன் இந்த வகையான அதிசய சம்பவங்களை நாம் எவ்வாறு பகிர்வது? இது போன்ற ஒரு சம்பவம் மட்டுமல்ல, இது போன்ற எண்ணற்ற சம்பவங்களை நான் முன்பே குறிப்பிட்டுள்ளேன். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயம்பட்ட விரலை சரி செய்தது, அது குணமாகியது, அது போன்ற காயங்கள் குணமடைந்தன. இவை அனைத்தும் அல்லாஹ் அன்னாரின் உமிழ்நீரில் அருள்களை வைத்ததாகும். இப்போது இது பாக்டீரியாவால் நிரம்பியிருக்கும் மற்றும் அதில் ஒரு தொற்று ஏற்பட்டிருக்கும் என்று நீங்கள் கூறலாம். எவ்வாறாயினும் அல்லாஹ்வுக்கு அதிகாரம் உள்ளது. மேலும் ஒரு தொற்று நோயை உருவாக்குவதற்கு பதிலாக தொற்று நோயை அகற்றுவதற்கான வழிமுறையாக செயல்பட்ட இது போன்ற விஷயங்கள் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது. மேலும் துவா ஒரு பெரிய பங்களிப்பை வகிக்கிறது மற்றும் அற்புதங்களை கொண்டு வர முடியும். மேலும் இது போன்ற அற்புதங்கள் நடக்கின்றன. அப்படியானால் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அதை எப்படி விளக்குவீர்கள்? இதயத்திலிருந்து மூளைக்கு அனுப்பப்படும் செய்திகளுக்கு இடையே உள்ள தொடர்பை ஒருவரால் கண்டுபிடிக்க முடியாதது போல் இந்த விஷயங்களின் நுணுக்கங்களை மக்கள் புரிந்து கொள்ள முடியாது என்று நான் குறிப்பிட்டேன். எப்படியா இருந்தாலும் இந்த சம்பவம் நடந்தது. இது நடந்ததற்கான மக்கள்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கு முன் இன்னும் பலர் தங்களின் கால் உடைந்ததாகவோ அல்லது எலும்பு முறிந்ததாகவோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி செய்து தம் உமிழ்நீரை அங்கே வைத்து அது குணமடங்கி விட்டதாக அல்லது அவர் அதன் மீது ஊதினார்கள், அதன் மூலமாக அற்புதங்கள் நடந்ததாக வருகின்றன. இவை இன்றும் நிகழ்கின்றன. பொதுவாக இப்படி நடந்தது என்று சொல்வார்கள், ஆனால் எப்படி நடந்தது என்று தெரியவில்லை. எனினும் அது துவா மூலம் நடந்தது. துவாவில் நமக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது. சில சமயங்கள் அவை துவா இல்லாமல் நிகழலாம் மற்றும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு ஆரோக்கியத்தை வழங்குகின்றான். எனவே இது போன்ற சம்பவங்கள் நடக்கின்றன. இதற்கு நேரில் சாட்சியாக இருப்பவர்களால் தான் சொல்ல முடியும். அப்படி நடந்தது என்று சொன்னால் அது நடந்தது. அவை இப்போதெல்லாம் சில சமயங்கள் நிகழ்கின்றன. சில சமயங்கள் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் உள்ளன. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து உண்டு. வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் அவர் துவா செய்வார். யாரோ ஒருவர் மீது கையை வைத்தார், அவர் குணமடைந்தார். மற்ற இறைநேசர்கள் தங்கள் கையை ஒருவர் மீது வைத்து துவா செய்தார்கள் மற்றும் அந்த நபர் குணமடைந்தார். அவர்கள் எந்த மருந்துமின்றி குணமடைந்தனர். சில சமயங்கள் ஒரு நபர் ஏதோ ஒன்றில் உறுதியாக இருப்பார், அதனால் ஒரு நபரை உளவியல் ரீதியாக பாதிக்கிறது. வெவ்வேறு சூழ்நிலைகள் உள்ளன. சரியா? அகமதியத்தின் பக்கம் அழைப்பு என்ற புத்தகத்தில் எதிர்காலத்தின் அறிகுறிகள் ஒன்று திடீர் மரணம் அதிகரிக்கும் என்று ஒரு குறிப்பு உள்ளது. மேலும் 2 காரணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. முதலாவது மது அருந்துதல் மற்றும் இரண்டாவது அதிக வேலை மற்றும் மன அழுத்தத்தால் நரம்புகளின் பலவீனம். இது சம்பந்தமாக ஹுசூர் அன்வர் அவர்களின் வழிகாட்டுதல் என்ன? மருத்துவர்களாகவோ அல்லது குத்தாமாகவோ நாம் எப்படி நரம்புகள் தொடர்பாக ஆராய்ச்சி செய்ய முடியும்? ஆல்கஹாலை பொறுத்தவரை ஒருவர் தினமும் ஒரு பெக் அல்லது ஒரு கிளாஸ் மது அருந்தினால் எந்த தீங்கும் இல்லை என்று முன்பு கூறுவார்கள். இருப்பினும் இப்போது சில வாரங்கள் அல்லது மாதங்களுக்கு முன்பு ஒரு புதிய ஆராய்ச்சி இருந்தது. அதில் நீங்கள் ஒரு கிளாஸ் கூட குடிக்கக்கூடாது என்று எழுதப்பட்டுள்ளது.
நரம்புகளை பாதிக்கிறது. அதனால் நரம்புகளின் பலவீனம் ஏற்படுகிறது என்பதை அவர்கள் தங்கள் சொந்த ஆராய்ச்சியின் மூலம் நிரூபித்துள்ளனர். அதனால் அவர்கள் முன்னேறி செல்லும்போது இறுதியில் இவை தீங்கு விளைவிக்கும் என்று அறிவிக்க வேண்டியிருக்கும். மன அழுத்தம் இதிலிருந்து பிறக்கிறது. சரியா? உங்களுக்கு வலுவான நரம்புகள் இருந்தால் முக்கியமில்லாத விஷயங்களில் யாரும் கவனம் செலுத்துவதில்லை. மேலும் அவர் மன அழுத்தத்திற்கு ஆளாகும்போது அடுத்த விளைவு ஒரு நபர் முழுமையான மன அழுத்தத்திற்கு செல்கிறார். எனவே இது ஒரு தீய வட்டமாகும். இது உலக மக்களிடையே பரவலாக உள்ளது. சரியா? எனவேதான் இரையச்சமுடையோர் உள்ளம் திருப்தி அடைய அவர்கள் அல்லாஹ்வின் நினைவு கூற வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான். அலா பி திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். உங்கள் உள்ளத்தின் திருப்திக்காக அல்லாஹ்வின் நினைவு கூறுங்கள், மேலும் அவற்றை விட்டு விலக முயற்சி செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹுசூர். ஹுசூர், இன்றைய நாட்களில் ஜீரோ டிரான்ஸ்பிளேட் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு விலங்குகளின் உறுப்புகள் மனிதர்களுக்கு இடமாற்றம் செய்யப்படுகின்றன. இதை பற்றி ஹுசூர் அவர்களின் கருத்து என்ன? ஒரு மனித உயிரை காக்க பயன்படுத்தினால் அது மிகவும் நல்லது. பன்றியின் இதயத்தை பயன்படுத்த முடியாது என்று மக்கள் கூறுகிறார்கள். அதை உண்மையாக பயன்படுத்த முடிந்தால் அதை பயன்படுத்துவது எந்த தீங்கும் இல்லை. மனித உயிரை காப்பாற்ற இதை பயன்படுத்தினால் எதையும் பயன்படுத்தலாம். சரியா? பன்றியின் இறைச்சியை உண்பது அனுமதிக்கப்பட்டால் இங்கேயும் அப்படித்தான் இருக்க முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் இந்த உதாரணம் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை வழங்குகிறது. எனவே அதன்படி செயல்படுங்கள். சிங்கத்தின் இதயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஹாஃபிஸ் ஓஃபிர். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜமாத் அஹமதியா கனடாவின் மஜ்லிஸ் ஆமலா ஹசரத் கலிஃபத்துல் மசீஹ் ஐதுல்லாஹ் தஆலா பின் நஸ்ர் அசீஸ் அவர்களுடன் முலாக்காத் செய்யும் பாக்கியத்தை பெற்றது. குறிப்பாக ஆமிலா உறுப்பினர்கள் இங்கிலாந்தின் இஸ்லாமாபாத்தில் நடந்த முலாக்காத்திற்கு பயணம் செய்தனர். 5வது கலிஃபத்துல் மசீஹ் ஐதுல்லாஹ் தஆலா பின் நஸ்ர் அவர்கள் அனைத்து ஆமிலா உறுப்பினரிடம் அவர்களின் பொறுப்புகள் பற்றி பேசினார்கள். தேசிய செயலாளர் தப்லீக் அவர்களிடம் பேசிய ஹுசூர் அன்வர் ஐதுல்லாஹ் தஆலா பின் நஸ்ர் அசீஸ் அவர்கள் தப்லீக் முயற்சிகளை மேலும் விரிவுபடுத்த வழிகாட்டினார்கள். உங்கள் தொடர்புகள் மற்றும் சங்கங்களின் நெட்வொர்க்கை விரிவுபடுத்துங்கள். இது யாரோ ஒருவர் விசுவாத்தை பையத்தை உறுதி செய்வதில் விளைகிறது என்பது அவசியமில்லை. ஆம், குறைந்தபட்சம் உண்மையான இஸ்லாம் அஹ்மதியத் என்ற செய்தியை முஸ்லீம்கள் மற்றும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். சரியா? பிறகு அல்லாஹ்வின் விருப்பப்படி சரியான நேரம் வரும்போது பிரேக் த்ரோ முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனால் தற்போது உங்கள் நாட்டில் தப்லீக் செய்யும் பிரச்சாரம், அதாவது தப்லீக் செய்திகள் செய்வது சம்பந்தமாக முயற்சிகள் மற்றும் அதன் அளவு இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை. நீங்கள் ஒரு பகுதி அல்லது நகரத்தின் உதாரணத்தை கொடுக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்கு அதை செய்ய முடியாது. ஜமாத்துகள் நிறுவப்பட்ட பெரிய நகரில் இது நன்றாக இருக்கலாம். நீங்கள் கல்கேரியில் இந்த எண்ணிக்கையில் கலந்து கொண்டார்கள் அல்லது டொரண்டோவில் இந்த எண்ணிக்கையில் வந்தார்கள் என்று கூறலாம். ஆனால் அவர்கள் பெரும்பாலும் உங்களை பற்றி அறிந்தவர்களாகவோ இருப்பார்கள். செய்தித்தாள்களால் சில விளம்பரங்கள் உள்ளன. இதன் விளைவாக மக்கள் அறியப்படுகிறார்கள். ஆனால் மற்ற இடங்களில் அப்படி இல்லை. இதற்கான வேலைகளை பார்த்து அதற்கேற்ப திட்டங்களை உருவாக்க வேண்டும். நீங்கள் பழைய நிறுவப்பட்ட முறைகளை பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை. புதிய வழிகளை ஆராயுங்கள், புதியவரிடம் கேளுங்கள். தப்லீக்கான புதிய வழிகளை பற்றி இளைஞரிடம் கேளுங்கள். இதை தவிர சமூக அறிவியலில் உள்ளவர்களை உங்கள் குழுவில் சேர்த்து தப்லீக்கான உங்கள் நோக்கத்தை எவ்வாறு விரிவுபடுத்துவது என்று அவரிடம் கேளுங்கள். முலாக்காத்தின் போது ஹஜரத் கலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் கனடாவின் அமீர் ஜமாத் லால் கான் சாஹிப் உடனான சமீபத்திய நேர்காணலை குறிப்பிட்டார். அதில் அவர் இஸ்லாம் அஹ்மதியத் எவ்வாறு மாறினார் என்பதை விளக்கினார். லால் கான் சாஹிப் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அங்கு பள்ளிக்கூடம் ஒரு அகமதி முஸ்லீம் தலைமை ஆசிரியர் நடத்தப்பட்டது. அகமதி தலைமை ஆசிரியர் நடத்தப்பட்ட பள்ளிக்கூடம் நல்ல தரத்தில் இருந்தது. அகமதியாக இருந்த தலைமை ஆசிரியர் நல்ல பள்ளிக்கூடம் அல்லவா? ஆம், அவர்தான் சௌத்ரி பஷீர் அஹமத் சாஹிப். அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தட்டும். அகமதி தலைமை ஆசிரியர் நேர்மையாக பணிகிறார் என்பதை நீங்கள் நம்புவதற்கு இது போதுமானதாக இருந்திருக்க வேண்டும். மேலும் குற்றச்சாட்டுகள் இருப்பதற்கு பதிலாக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹுசூர் அந்த நேரத்தில் பரவலாக இருந்த பேச்சு என்னவென்றால், மரியாதைக்குரிய நபர் சௌத்ரி பஷீர் அஹமத் சாஹிப், ஆனால் ஒரு பிரச்சனை, அவர் காதியனி ஆவார். அவர் ஒரு காதியன் என்பது ஒரு பிரச்சனை. நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது சில மாணவர்கள் மஜ்லிஸ் குத்தாமுல் அஹ்மதி அல்லது மாணவர் சங்கத்தின் கீழ் மக்கள் மத்தியில் செல்வார்கள்.
தூது செய்தியை பரப்பு செய்வதற்கான ஒரு வழி. விவசாயிகளை சென்று சந்திப்பது. அவர்கள் தங்கள் வயலில் வேலை செய்வார்கள். எங்கள் அகமதி மாணவர்கள் பலர் நில உரிமையாளர்களின் பிள்ளைகள். சிலர் வயலை உழுவதற்கு உதவுவார்கள். சிலர் தண்ணீர் குழாய் சரி செய்து அல்லது வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சுவார்கள். பிறகு அவர்களுடன் அமர்ந்து பேசுவார்கள். அதனால் ஒரு நாள் நாங்கள் கீழே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். நாங்கள் யார், எங்கிருந்து வந்தோம், என்ன செய்கிறோம் என்று அவரிடம் கூறினோம். அவர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருந்தார். அவர் ஷேக் முகமது அஹமது மசர் சாஹிப் ஒரு வழக்கறிஞரா என்று கேட்டார். நான் பதிலளித்தேன், ஆமாம், அவர் எங்கள் பகுதியின் அமீர் ஆவார் என்று கூறினோம். அந்த மனிதர் மிகவும் நல்லவர். அவருடைய திறமைக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. ஆனால் அவருடன் ஒரு பிரச்சனை உள்ளது. அவர் ஒரு மிர்சாயி அகமதி. எனவே உங்கள் வழக்கு இதை போலவே இருந்தது. நீங்களும் சௌதரி பஷீர் அஹமது சாஹிப் நல்லவர், ஆனால் அவர் ஒரு மிர்சாயி என்று சொன்னீர்கள். குறைந்தபட்சம் நீங்கள் சரியான வழியில் நடத்தப்பட்டீர்கள். மற்றவர் இருந்தாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஹஜ்ரத் 5வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ஈதுல்லாஹு தஆலா பின் நஸ்ர் அவர்களும் உமர் யாமா செயலரிடம் பேசி துறையின் பரந்த பொறுப்புகளை நினைவுபடுத்தினார்கள். உமர் யாமா துறை பரந்த அளவிலான பணிகளை கொண்டுள்ளது. அவர்கள் மக்களிடம் அனுதாபம் காட்ட வேண்டும். அவர்களுக்கு வேலை, தங்குமிடம் போன்றவற்றை கண்டறிய உதவ வேண்டும். அவர்களுக்கான பல்வேறு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். புதிதாக உள்வரும் நபர்களை எவ்வாறு உள்வாங்கி சரி செய்வது, இவற்றையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் மக்களுடன் ஒரு பிணைப்பை உருவாக்குவீர்கள். மேலும் உமர் யாமா பற்றிய மக்களுக்கு இருக்கும் பயம் மக்களின் இதயங்களிலிருந்து நீங்கிவிடும். அதன் இடத்தில் முதலில் இது ஒரு சமூக சேவை துறை மற்றும் என்று மக்கள் நினைப்பார்கள். மேலும் சில சமயங்களில் தமது தனிப்பட்ட சீர்திருத்தத்திற்காக மற்ற விஷயங்கள் அவரிடம் முன்வைக்கப்படுகின்றன. இது அவர்கள் செய்யும் கூடுதல் பணியாகும். இந்த பயத்தை நீக்குங்கள். இது உங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்பதை நீங்கள் மக்களிடம் சொல்ல வேண்டும். நீங்கள் வெறுமனே உமர் யாமா செயலர், நான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது, அதனால்தான் நான் அந்த பணியை செய்தேன், அதை அனுப்பினேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஜமாத்தின் அமைப்பை கடைபிடிப்பீர்கள் என்பதால் அது பயனுள்ளதாக இருக்கும். அதன் விளைவாக உங்களுக்கு ஏதேனும் இழப்பு ஏற்பட்டால் அல்லாஹ் இந்த இழப்பை வேறு வழியில் முழுமைப்படுத்துவான். இதை நீங்கள் அமைதியாகவும் அன்பாகவும் மக்களுக்கு விளக்கினால் மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள். மற்றும் பலர் முடிவை ஏற்றுக்கொள்ளலாம். அவர்கள் முடிவை எதிர்த்தாலும் குறைந்தபட்சம் அவர்கள் உங்களுக்கு எதிராக இருக்க மாட்டார்கள். மேலும் உமர் யாமா துறையின் மீது குறைகளை கொண்டிருக்க மாட்டார்கள். உமர் யாமா துறைக்கு மிகுந்த உறுதியும் பொறுமையும் அவசியம். உங்களுக்கு இப்போது என்ன வயது? 85? இல்லை, எனக்கு 82 ஆகின்றது. சரி, உங்களில் யாருக்கு 85 வயதாகின்றது? யாரும் இல்லையா? நீங்கள் 85 வயதை அடைந்து விட்டீர்களா? நீங்கள் மெட்ரிகுலேஷன் தேர்ச்சி பெற்ற ஆண்டின் அடிப்படையில் உங்களுக்கு 82 வயதாக இருக்க வேண்டும். நீங்கள் 42இல் பிறந்தவரா? ஆமாம், 42. உங்கள் கட்டுரையில் 42 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது உங்களுக்கு 83 வயது அல்லது 85. எனது அரசாங்க சான்றிதழில் வயது 85 என்று உள்ளது. சரி, அமருங்கள். உங்கள் பத்திரிகையில் நீங்கள் பதிவு செய்திருக்கும் வயது 1942ஆம் ஆண்டை அடிப்படையாக கொண்டது. அதாவது உங்களுக்கு வயது 83. சரியா? கவலைப்பட வேண்டாம். உங்கள் புள்ளி விவரங்கள் எனக்கு நினைவிருக்கிறது. அடுத்து, வசையா செயலரிடம் பேசும்போது ஹஜ்ரத் கலிஃபத்துல் மஸீஹ் ஈதுல்லாஹு தஆலா பின் நஸ்ர் அஸீஸ் உண்மையை பேசுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார்கள். வசியத்தில் அவர்களின் செயற்கை உண்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று மக்களுக்கு சொல்லுங்கள். வசியத் என்பது ஒரு மேலான தியாகம். ஒருவரின் உண்மையான வருமானத்திற்கேற்ப பங்களிக்குமாறு அது கோருகிறது. பொறுப்பாளர், மற்ற முரபிமார்கள், செயலர் தர்பியத் மற்றும் செயலர் வசாயா ஆகியோர் இந்த உணர்வை மக்களிடம் ஏற்படுத்த பாடுபட வேண்டும். யாராவது மூசியாக இருந்து வசியத் செய்திருந்தால் அவர்கள் தங்கள் உண்மையான வருமானத்திற்கேற்ப நேர்மையாக தங்கள் பங்களிப்பை செலுத்த வேண்டும். இல்லையெனில் அவர்கள் விருப்பப்படி செய்யலாம். நிச்சயமாக அவர்கள் வசியத் திட்டத்தில் சேர்ந்துள்ளனர். அது ஒரு நல்ல விஷயம். இருப்பினும் அதைவிட முக்கியமானது உண்மையாக இருப்பது மற்றும் ஒருவரின் சூழ்நிலையை நேர்மையுடன் கூறுவது. உண்மைக்கு எப்போது முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஹுசூர், நான் தாலிமுல் குர்ஆன் மற்றும் வக்ஃபே ஆர்ஜி செயலராக பணியாற்றுகின்றேன். ஒரு குறிப்பிட்ட வாரத்தை அவர்களின் நேரத்திலிருந்து அர்ப்பணிக்க மக்களுக்கு ஊக்குவிக்கவும். பல்வேறு ஜமாத்துகள் சென்று திருக்குர்ஆனை கற்றுக்கொடுங்கள். நீங்களே குர்ஆனை ஓதி கற்றுக்கொள்ளுங்கள். ஆம் ஹுசூர். தொழுகை, சீர்திருத்தம் மற்றும் துவாவின் பக்கம் உங்கள் கவனத்தை திருப்பினால் உங்கள் பல பிரச்சனைகள் தீரும் இன்ஷா அல்லாஹ். இதற்காகவே வக்ஃபே ஆர்ஜி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இவ்வளவு பெரிய ஜமாத் என்பதால் ஆண்களும் பெண்களும் உட்பட 5000 பேரை இலக்காக கொண்டிருக்க வேண்டும்.
முலாக்காத்தின் போது சமூக ஊடகங்கள் சில அகமதி முஸ்லிம்கள் தரமற்ற மொழியில் மோசமான வார்த்தைகளுக்கு பதிலளிப்பதாக கலந்து கொண்டுள்ள ஒருவர் குறிப்பிட்டார். இது நமது வழிமுறை அல்ல என்பதை அவர்களுக்கு விளக்கவும். ஏச்சு பேச்சுகளுக்கு துவாவுடன் பதிலளிப்பதும் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதன் மூலம் கஷ்டங்களுக்கு பதிலளிப்பதும் நமது வழிமுறையாகும். இதை தப்லீக் என்று கருத முடியாது. அவதூறாக பதில் சொன்னால் நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? பொதுவாக குத்துபாக்களின் போதும் குத்தாம், அன்சாருல்லா, லஜ்னா ஆகியோரின் கூட்டங்களிலும் சமூக ஊடகங்களில் மற்றவர்களுக்கு பதிலளிக்க விரும்பினால் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும். மற்றவர்கள் பயன்படுத்தும் அதே வார்த்தைகளை பயன்படுத்த முடிவு செய்தால் எந்த பலனும் இல்லை. அல்லாஹ் ஃபிரௌனிடம் கவுலேலையின் அன்பாகவும் மென்மையாகவும் பேசுமாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவுறுத்தினான். ஆமாம் ஹுசூர், இன்ஷா அல்லாஹ். ஹுசூர், தாலீம் செயலரின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்று உயர்கல்வியை தொடர மக்களை ஊக்குவிப்பதாகும். இப்போதெல்லாம் ஏஐ செயற்கை நுண்ணறிவு சில துறைகளை புரட்சி ஏற்படுத்தியுள்ளது. நிறுவனங்கள் ஊழியர்களை செயற்கை நுண்ணறிவுடன் மாற்றுகின்றன. ஹுசூர், நாங்கள் உங்கள் வழிகாட்டலை நாடுகிறோம். நீங்களும் ஏஐ கற்றுக்கொள்ளுங்கள், அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். செயற்கை நுண்ணறிவில் நீங்கள் நிபுணராக வேண்டும். அவர்களுக்காக நீங்கள் புதிய விஷயங்களை உருவாக்கி தாருங்கள். மேலும் அவர்கள் உங்களை ஒரு பணியாளராக நியமிக்கலாம். இருப்பினும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ நீங்கள் அதில் உள்ளீடு செய்வதை மட்டுமே செய்யும். அது தனக்கென ஒரு மனதை பயன்படுத்துவதில்லை. இதில் அது செயல்பட மனித மூளை தேவைப்படுகிறது. புதுமையான விஷயங்களுடன் செயற்கை நுண்ணறிவுக்கு உணவளிக்கக்கூடிய வளமான மனதை நிறுவனங்களும் நாடும். அத்தகையவர்களின் அகமதிகளும் இருக்க வேண்டும். சரியா? இதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும். சீனா அமெரிக்கா பங்கு சந்தையை பில்லியன்கள் மற்றும் ட்ரில்லியன்களால் வீழ்த்தியது. ஒரு திட்டத்தை எழுத அமெரிக்கா $20 பில்லியன் பயன்படுத்துகிறது. அதே நேரத்தில் சீனா $5 மில்லியன் மட்டுமே பயன்படுத்துகிறது. சரியா? சீனாவில் அவர்களுக்கு திறமையான மூளை இருக்கிறது இல்லையா? அத்தகைய மூளையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அவை நன்மை பயக்கும். ஆயினும் கூட நாம் உலகத்துடன் போட்டியிட வேண்டும். உலகம் எந்த துறையில் சிறந்து விளங்குகிறதோ அந்த துறையில் நாமும் சிறந்து விளங்க முயற்சிக்க வேண்டும். அதனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஏஐ எல்லைகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை சொல்ல முடியும். சரியா? நீங்கள் ஒரு முலாக்காத்தின் போது உலக மனிதர்களின் பார்வை வெகு தூரம் நீள்கிறது என்றும் அவர்கள் பெரும்பாலும் 30 வருடங்கள் முன்னதாகவே திட்டமிடுவார்கள் என்றும் நாமும் இந்த முறையில் தான் திட்டமிட வேண்டும் என்று கூறினீர்கள். ஆம், அவ்வாறு செய்ய வேண்டும். ஆனால் நாமும் உலக மனிதர்களாக ஆகக்கூடாது. ஆமாம். எனவே ஹுசூர், திட்டமிடும் போது நாம் எதை மனதில் கொள்ள வேண்டும், அதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான வழிகாட்டத்தை எங்களுக்கு வழங்கவும். அகமதியா ஜமாத்தின் இலக்கு என்ன? அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செய்தி உலகம் முழுவதும் பரப்புவது. சரியா? இதற்கு குறுகிய கால திட்டமிடல் மற்றும் நீண்ட கால திட்டமிடல் உள்ளது. வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கான காரணம் குறித்து என்ன கூறியுள்ளார்? இஸ்லாமிய போதனையின்படி மனிதனை இறைவனிடம் நெருங்கி வருவதற்கும் ஒருவருக்கொருவர் நாம் செய்ய வேண்டிய உரிமைகளை நிறைவேற்றுவதற்கும் மேலும் திருக்குர்ஆன் அந்த உரிமைகளை பட்டியலிட்டுள்ளது. அனாதைகள், விதவைகள், கணவன், மனைவி, ஏழைகள், பல்வேறு உரிமைகள். சமீபத்தில் பல ஜலசாக்களில் பல்வேறு உரிமைகளின் பட்டியலை தயாரித்தேன். அவை தவிர இன்னும் பல உள்ளன. அவை அனைத்தையும் ஒன்றிணைத்தேன் என்ற அல்ல. எனவே இந்த உரிமைகளை நிறைவேற்ற எந்த வரிசையில் நாம் முயற்சி செய்ய வேண்டும்? மேலும் நமது நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? நாம் எப்படி உலகை நமக்கு நெருக்கமாக கொண்டு வர முடியும்? எனவே நீங்கள் அனைவரும் இதை திட்டமிட வேண்டும் இல்லையா? ஆமாம் ஹுசூர். மேலும் ஒவ்வொரு நாட்டினதும் விருப்பத் தேர்வுகள் வேறுபட்டிருக்கலாம். ஆமாம், சரி. தஹ்ரீக் ஜதீதின் விதிகளின் வெளிச்சத்தில் சம்பாதிக்கும் உறுப்பினர்களின் உண்மையான வருமானத்தை மதிப்பிடுவதன் மூலம் பட்ஜெட்டை உருவாக்குவது நிதி செயலரின் பொறுப்பாகும். இது சம்பந்தமாக ஒரு ஜமாத்தின் உள்ளூர் நிதி செயலர் மற்றும் சதர் ஒரு சம்பாதிக்கும் உறுப்பினர் வாழ்க்கை நிலைமைகள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் வருமானத்தை மதிப்பீடு செய்து பட்ஜெட்டை உருவாக்கினால், அந்த நபருக்கு ஆலோசனை வழங்கினாலும் அவர்கள் குறைந்த வருமானம் என்று கூறினால் இந்த சூழ்நிலை என்ன செய்ய வேண்டும்? உண்மை என்னவென்றால், உள்ளூர் நிதி செயலரும் சதர் ஜமாத்தும் சுறுசுறுப்பாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிலைமைகள், உங்கள் வருமானம் இப்படித்தான் இருக்கிறது என்று மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். ஆமாம், உங்கள் சூழ்நிலை காரணமாக சந்தா தர முடியாது என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் வருமானம் அதிகம் என்பதை சொல்ல வேண்டும். மேலும் அதில் நீங்கள் இவ்வளவு தொகையை வழங்குவீர்கள் என்று சொல்லுங்கள். சரியா? இதற்கான முயற்சி நாம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். சிலர் இதை பற்றி வெட்கப்படுவார்கள். சிலர் எனக்கு கடிதங்கள் எழுதுகிறார்கள். மேலும் நான் பல கடிதங்களை பெறுகிறேன். அவர்களின் சந்தா விகிதம் குறைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள்.
3 மாதங்களுக்கு பிறகு மற்றொரு கடிதம் வருகிறது. நாங்கள் தவறு செய்துவிட்டோம், நாங்கள் சரியான விகிதத்தின்படி சந்தா செலுத்துவோம். இப்படிப்பட்ட நீதிமான்கள் இருக்கின்றார்கள். சிலர் சரி ரேட் குறைந்து விட்டது என்று கூறிவிட்டு அடுத்த ஆண்டு அதை மேலும் குறைக்கும்படி கேட்கிறார்கள். எனவே வரி வசூலிப்பது நமது வேலை அல்ல, இல்லையா? நாங்கள் வரி வசூலிப்பவர்கள் அல்ல, நாங்கள் மக்களிடம் பணம் பறிக்கவில்லை. பொருளாதார தியாக உணர்வை நாம் உருவாக்க வேண்டும். உங்கள் மிஷனரிகள், தர்பியத்துகள் செயலர்கள், நிதி செயலர்கள் மற்றும் உலக உறுப்பினர்கள், ஆமிலாவுடைய உறுப்பினர்கள் அந்த உணர்வை வளர்க்க வேண்டும். நீங்களே ஒரு நல்ல முன்மாதிரி நிறுவினால் மக்கள் அதற்கு பதில் சொல்வார்கள். மால் செயலர் ஹசரத் கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களிடம் குறிப்பாக ஜமாத்துகள் முந்தைய ஆண்டிலிருந்து தங்கள் வரவு செலவுகளை குறைக்கிறார்கள் என்று கேட்டார். இது எந்த காரணமும் இல்லை. ஒருவர் தனது வருமானத்தில் முந்தைய ஆண்டு அதிக சந்தா கொடுத்தார், இந்த ஆண்டு அவரின் வருமானம் நிச்சயமாக ஒரே மாதிரியாக இருக்கும் என்று அல்ல. வணிகம் குறைந்துவிட்ட பல வணிகர்கள் உள்ளனர். அவர்கள் முந்தைய வருடம் அதிகமாக கொடுத்தார்கள், இந்த வருடம் கொடுக்க முடியவில்லை. இது ஒரு நியாயமான காரணம். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு பழக்கமாகிவிட்டால் நீங்கள் அவர்களை உட்கார வைத்து அவருடன் ஒரு சந்திப்பு நடத்த வேண்டும். அப்போதுதான் அவர்கள் நிலைமையை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அவர்களுடன் அனுதாபம் கொள்ள வேண்டும். மேலும் அசல் விகிதத்திலிருந்து குறைக்க வேண்டும். எங்கள் தரவு உண்மையை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். மேலும் இதன் மீது நமது அடித்தளத்தை அமைக்க வேண்டும். எனவே அங்குள்ள நிலைமைகள் என்ன என்பதை ஆராயுங்கள். உலக பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து வருகிறது, மக்கள் வேலை இழக்கிறார்கள். அதை தவிர அதிக செலவினங்களால் சரியான விகிதத்தில் மக்கள் சந்தா செலுத்த முடியாது. எனவே நாங்கள் ஒரு கூட்டத்தை நடத்தி இதையெல்லாம் ஆராய்ந்து ஒரு குழுவை உருவாக்கி இன்ஸ்பெக்டர்கள், நாய் உமரா மற்றும் முரபிகளை அனுப்பினால் இதன் மூலம் நீங்கள் வித்தியாசத்தை காண்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். இல்லையென்றால் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை நம்பி என்னால் முடிந்ததை செய்தேன், இப்போது அதில் அருள்களை வைப்பது உனது வேலை என்று சொல்லுங்கள். நாங்கள் லங்கர்கானாவில் பணி செய்தோம். 1,00,000 பேருக்கு உணவளிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது எங்களால் 80,000 ரொட்டியை தான் சமைக்க முடிந்தது. ஆனால் விநியோகிக்கும் போது மொத்தம் 1,25,000 இருந்தது. மேலும் அது தேவைகளை பூர்த்தி செய்யும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் அதில் தனது அருளை வைப்பான். ஆம் ஹுசூர். அதே போல இன்று உங்கள் வருமானத்தில் அவன் அருள் புரிவான். உண்மையான சாராம்சம் அல்லாஹ்விடமிருந்து வரும் அருள்களாகும். நம் செயல்கள் அனைத்தும் இறையச்ச அடிப்படையில் அமைந்திருந்தால் எல்லாம் வல்ல அல்லாஹ் அதில் அருள்களை வழங்குகின்றான். சரியா? ஜஸாக்கல்லாஹ். சில விஷயங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் விட்டுவிடுங்கள். உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள். நான் குறிப்பிட்டுள்ளபடி எங்கள் ரிஷ்தானாத்தா துறை மற்றும் மர்கஸ் இணையதளத்தில் பல சாத்தியமான ஆலோசனை பரிந்துரைக்கப்படுகின்றன. ஆனால் வெற்றி விகிதம் மிகவும் குறைவாக உள்ளது, 1% குறைவாக உள்ளது. இது தொடர்பாக ஹுசூர் அவர்களின் வழிகாட்டல் என்ன? உங்கள் வேலை முயற்சிகளை மேற்கொள்வதாகும். எனவே தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். சில நேரங்களில் நீங்கள் ஒரு ஆலோசனை பரிந்துரைக்கிறீர்கள் மற்றும் பெண்ணின் தரப்பு ஆணுக்கு இது போன்ற குறைபாடுகள் இருப்பதாகவும் ஆணின் தரப்பு பெண்ணுக்கு இது போன்ற குறைபாடுகள் இருப்பதாகவும் கூறுகிறது. பல சமயங்களில் படித்த மற்றும் சம்பாதிக்கும் ஆண்களின் பெற்றோர்கள் தங்கள் மகனின் திருமணத்தை தாங்களே ஏற்பாடு செய்வதாக கூறுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு பயனுள்ள குழந்தைகள், அவர்கள் அவளிடம் பணம் எடுக்க வேண்டும். எனவே அவர்கள் பணம் கொடுப்பதை எதிர்க்காத ஒரு மனைவியை அழைத்து வருவார்கள். வயது அதிகமான பெண் குழந்தைகளின் குடும்பங்கள் நீங்கள் அவர்களின் திருமணத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இரண்டாவது விஷயம், அவர்கள் படிக்கின்றோம் என்ற சாக்குப்போக்கை பயன்படுத்தி பெண்களின் வயது 26, 27 அல்லது 28 வயது எட்டுகிறது. பின்னர் வரனை தேடுவது கடினமாகிவிடுகிறது. எனவே தர்பியத் மற்றும் முரபிகள் மூலம் இந்த விஷயங்களை விளக்கவும். அவர்கள் திருமண வயதை அடைந்ததும் பொருத்தங்களை தேட வேண்டும். நல்ல முன்மொழிவுகளை கிடைத்தால் ஒருவர் துவா செய்த பிறகு முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு அடிக்கடி அறிவுரை கூறலாம். இதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும். ஆமாம் ஹுசூர், சரியா? அவர்களுக்கு அறிவுரை கூறுவது நமது கடமை. அதன் பிறகு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒரு சிறந்த முடிவை கொண்டு வர உதுவா செய்ய வேண்டும். சரியா? அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாவலனாக இருக்கட்டும். இவை கடந்த வார இறுதி நடந்த முலாக்காத்தின் சிறப்பு அம்சங்களாகும். இப்போது நமது இறுதி பகுதியான வெள்ளிக்கிழமை குத்துபா சுருக்கத்துடன் முடிக்கின்றோம். வெள்ளிக்கிழமை குத்துபாவில் ஹுசூர் அன்வர் ரலியல்லாஹு பின் அஸ்ஸீஸ் அவர்கள் கைபர் போர் குறித்து பேசினார்கள். குத்துபாவின் இறுதியில் ஹுசூர் அன்வர் ரலியல்லாஹு பின் அஸ்ஸீஸ் அவர்கள் உலகின் இக்கட்டான சூழ்நிலைகள் குறித்து துவா செய்ய கூறினார்கள். உலகின் சூழ்நிலை குறித்தும் முஸ்லிம்களின் சூழ்நிலை குறித்தும் நான் துவாவிற்காக கூறி வருவது போன்று பலஸ்தீனர்களுக்காக குறிப்பாகவும் முஸ்லீம் உலகிற்கு பொதுவாகவும் அதிகமாக துவா செய்யுங்கள். போர் நிறுத்தம் செய்யப்பட்டு விட்டது என்று மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வெளிப்படையில் பார்க்கும்போது நிலைமைகள் மேம்பட்டுவிடும் என்பது போல் தெரிகிறது. ஆனால் நிலைமையோ மோசத்திலும் மோசமாகிக் கொண்டே செல்கிறது. புதிய அமெரிக்க அதிபருடைய செயல் திட்டம் மற்றும் கொள்கைகளும் அநீதியின் மற்றொரு உச்சகட்டமாக உள்ளது.
இவர் நம் நாட்டிற்கு மிகவும் ஆபத்தானவர், வெளியே மற்ற நாட்டு விஷயத்தில் இவர் தலையிடுவதில்லை என்று அமெரிக்கர்கள் முதல் கூறி வந்தார்கள். ஆனால் இப்போது இவர் முழு உலகிற்கும் ஆபத்தானவராகிவிட்டார். அல்லாஹ் பாலஸ்தீனம் மீது கருணை காட்டுவானாக, உலகின் மீது கருணை காட்டுவான, அவரிடமிருந்து தப்பித்திருக்கட்டுமாக. அரேபிய நாடுகள் இப்பொழுதாவது தம் கண்களை திறக்க வேண்டும், ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். இதுவென்று வேறு வழி என்றும் இல்லை. இல்லை என்றால் பாலஸ்தீனர்கள் மட்டுமின்றி மீதம் இருக்கின்ற அரேபிய நாடுகளும் கடும் கஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டியது வரும். இப்போது சில முஸ்லிம் அல்லாதவர்கள் சார்பாகவும் பாலஸ்தீனருக்கு சாதகமாக அநீதிக்கு எதிராக குரல் எழுப்ப தொடங்கி இருக்கின்றது. ஆனால் வல்லரசு இப்பொழுது முழுமையாக தம் ஆற்றலின் மிதப்பில் இருக்கிறது, யாருடைய பேச்சையும் கேட்க விரும்புவதில்லை. ஆகவே முஸ்லிம்கள் மிக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. அவர்களுக்காக நாம் துஆக்களை செய்ய வேண்டிய தேவை உள்ளது. நம்மிடம் வேறு எந்த ஆற்றலும் கிடையாது. அதேபோன்று பாகிஸ்தானுடைய அகமதிகளுக்காகவும் துவா செய்யுங்கள். அவர்கள் சூழ்நிலைகளையும் எதிர்ப்பின் காரணமாக சில நாட்களில் சில சமயங்கள் அதிக கடுமையானதாக ஆகிவிடுகிறது. பங்களாதேஷுடைய அகமதிகளுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களையும் எல்லா விதமான எதிர்ப்புகளிலிருந்தும் தாக்குதலிருந்தும் காப்பாற்றுவானாக. மற்ற இடங்களில் உள்ள அநீதிக்குள்ளான மக்களுக்காக துவா செய்யுங்கள். அநீதிக்குள்ளான அகமதிகளுக்காகவும் துவா செய்யுங்கள். அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் தனது பாதுகாப்பிலும் அடைக்கலத்திலும் வைப்பானாக. உலகிற்கு அறிவை கொடுப்பானாக. அமைதியை ஏற்படுத்துவதன் பக்கம் அவர்கள் அனைவருக்கும் கவனம் பெருக்கட்டுமாக. அல்லாஹ் நமக்கு துஆவிற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக.